பல போராட்டங்களுக்கு பிறகு நேத்து மேட்ச சிஎஸ்கே ஜெயிச்சு, அவங்களோட கம்பேக்க ஒரு வழியா குடுத்துட்டாங்க. நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச ஜெயிச்சிருந்தாலும், அவங்க பண்ண இன்னொரு நல்ல விஷயம், ஷேக் ரஷீத்ன்ற ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு குடுத்து ஓப்பனிங்ல ஆட வச்சாங்க. அவருமே ரொம்ப நல்லா ஆடுனாரு. என்னதான் சென்னை யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு குடுத்தாலும், இவங்க கண்டிப்பா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி 3 இடத்துல இருக்கிற சென்னை, மும்பை, ஹைதராபாத் இந்த 3 டீமுமே அவங்களோட கடைசி மேட்ச்ல வின் பண்ணி ஒரு கம்பேக் குடுத்திருக்காங்க. இந்த 3 டீமுக்குமே இனி வர எல்லா மேட்சஸுமே மஸ்ட் வின் கேம். இந்த 3 டீமுமே அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்சஸையுமே கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கும்போது, இவங்களோட அடுத்த 3 மேட்சுக்கான ஷெட்யூல் என்னன்னு பார்த்தோம்னா, மும்பை 2 மேட்ச் எஸ்ஆர்எச்சோடையும், 1 மேட்ச் சென்னையோடையும் ஆடுறாங்க. சென்னை 1 மேட்ச் மும்பையோடையும், இன்னொரு மேட்ச் எஸ்ஆர்எச்சோடையும் ஆடுறாங்க. எஸ்ஆர்எச் 2 மேட்ச் மும்பையோடையும், 1 மேட்ச் சென்னையோடையும் ஆடுறாங்க. இந்த டீம்ஸ்க்கு அடுத்து வர எல்லா மேட்சஸுமே மஸ்ட் வின்ன்றனால இந்த 3 போட்டியில எல்லாமே ஜெயிச்சாகணும். அப்படி ஒரு டீம் எல்லா மேட்சையும் ஜெயிச்சா, மீதி இருக்க 2 டீம் டோர்னமெண்ட்ட விட்டு வெளிய போவாங்க. சோ இந்த 3 டீம்ல இருந்து ஒரு டீம் மட்டும் தான் டாப் 4க்கு குவாலிஃபை ஆக போகுது. அது எந்த டீம்ன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேத்து நடந்த சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. வரட்டா மாமே?